அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுடைய குரான் காலேஜ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய பேஜுகளில் வந்த கமெண்ட்டுகளுக்கு உஸ்தாத் அல்தாஃபி அவர்கள் பதிலளிப்பாங்க. வாங்க கேள்விக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, கை தட்டுறது வந்துட்டு அறியாமை கால பழக்கம் இல்லையா, அப்போ வந்துட்டு நம்ம அதை செய்யலாமா, இதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கைதட்டல் அறியாமை கால செயல்பாடுன்னு குரான் சொல்கிறது அவங்களுடைய வழிபாடாக அது இருந்துச்சு அறியாமை காலத்தில். குரானில் அப்படி தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒமாக்கான சலாத்துஹும் இந்தல் பைத்தி இல்லா முக்காம தஸ்தியா. காபத்துல்லாவில் அவங்களுடைய வழிபாடு, அவங்களுடைய தொழுகை கைதட்டலும் சீட்டி அடித்தலும் விசிலடித்தலுமாக இருந்துச்சு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு நோக்கத்தோட இபாதத்து அப்படிங்கிற ஒரு இலக்கோடு அது செய்யப்பட்டுச்சுன்னா அது தவறு தான், அது ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் நாம் செய்யக்கூடியது செயல் ஒன்று போல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அதனுடைய நோக்கம், அதனுடைய அர்த்தம், அதனுடைய இடம் எல்லாமே மாறுபட்டு இருக்கிறது. ஒரே காரியத்தை தப்பான அர்த்தத்தில் செய்கிறத தடுக்கிற மார்க்கம் சரியான நோக்கத்தில் சரியான தேவைக்காக வேண்டி செய்கிறத அனுமதிக்குது. நம்மளே வாழ்க்கையில் எல்லா இடங்களும் அப்படி தான் இருக்கிறோம். ஒரு தேங்காயை உடைக்கிறோம், தேங்காயை ஏன் உடைக்கிறோம்? சட்னிக்கு உடைச்சா ஓகே, தெய்வத்துக்குன்னு உடைச்சா ஓகே இல்லை, அப்படி அது நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் தானே. அதே மாதிரி தான் இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் பாராட்டுறதுக்காக வேண்டி. ஒருத்தவங்க நல்லா செஞ்சாங்க, இன்னும் மேலும் அவங்கள ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா வார்த்தை வழியாக பாராட்டுறோம்ல, இது ஒரு செயல் வழியான ஒரு பாராட்டு. சரியாக சொன்னாங்க அப்படின்னு அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவங்கள மேலும் ஊக்கப்படுத்துகிறோம். அந்த நோக்கத்தில் தான் செய்யப்படுகிறத தவிர இது வழிபாடு நோக்கம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இது கைதட்டுதல் அப்படிங்கிற இந்த செயலே கூடாது அப்படின்னா அப்போ தூரத்தில் போகிறவங்களை கைதட்டி கூப்பிட முடியாது. அதே அப்படி கூப்பிட்றதே நம்ம குற்றம்னு சொல்கிற மாதிரி இருக்கும். வேறு எந்த கட்டத்தில் கைதட்டினாலும் எல்லாமே பிழைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செய்தியே இருக்குது. தொழுகையில் வந்து பெண்கள் இமாமுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஆண்களாக இருந்தால் இமாம் ஒரு தப்பு செய்கிறாருன்னு வைங்களேன், இமாம் உட்கார்றதுக்கு பதிலாக எந்திரிச்சிட்டாங்க அல்லது எந்திக்கிறதுக்கு பதிலாக உட்காந்துட்டாங்க. அப்படி செஞ்சால் ஆண்கள் சுபஹானல்லாஹ் சொல்லி இமாமுக்கு நினைவூட்டி இமாமுடைய அந்த செயலை திருத்தணும்னு இருக்குது. பெண்களாக இருந்தால் கைதட்டுங்கன்னு இருக்குது. அப்போ அறியாமை கால செயலை ரசூலுல்லாஹ் செய்ய சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் தானே. அப்போ இது அந்த நோக்கம் இல்லை, அவங்களுடைய குற்றத்தை சுட்டி காட்டுவதற்காக அதை கைதட்டுறாங்க. அங்கே அதை ரசூலுல்லாஹ் அனுமதிக்கிறாங்க. இப்போ ஒருத்தருடைய நலவை பாராட்டுவதற்காக நாம் கைதட்டுறோம். அந்த ரெண்டுக்குலேயுமே அந்த நோக்கம் இல்லை. அறியாமை காலத்து மக்கள் என்ன நோக்கத்தில் செஞ்சாங்களோ அந்த நோக்கம் இல்லை. அதனால் இது மார்க்க அடிப்படையில் பிழையானது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். அடுத்து சித்திக் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்குறாரு, இறைவன் கொடுத்ததுலேருந்து செலவு செய்யுங்கன்னு சொல்கிறீங்க, இறைவன் கொடுத்த பணத்திலிருந்து செலவு பண்ணணுமா, இல்லை இறைவன் கொடுத்த குணத்திலிருந்து செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆத்தாஹுல்லா. அல்லாஹ் அந்த செலவு செய்கிறத பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவழிக்கட்டும். மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவழிப்பார்கள். அல்லாஹ் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறானோ எல்லாமே அல்லாஹ்வுடைய நியமத்து தான். பணம் மட்டுமே ஒருத்தருக்கு கொடுத்து அதை மட்டுமே கொடுன்னு சொல்லலை. தர்மம் என்பது பணத்தால் மட்டுமே உள்ளதல்ல. அல்லாஹ் கொடுக்கணும்னு சொன்னது எல்லாம் அல்லாஹ்வுடைய எல்லாருலையும் அது குறிக்கும். எனக்கு வந்து அல்லாஹ் அறிவை கொடுத்துருக்கிறான்னா அந்த அறிவிலிருந்து நான் செலவழிக்கணும். எனக்கு அல்லாஹ் உடல் ஆற்றலை கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஆற்றலை பிறருக்கு பயன்படுத்தி சமூகத்துக்கு நன்மை தரக்கூடிய வகையில், மார்க்கம் கற்றுத்தந்த வகையில் அதை நான் செலவழிக்கணும் என்ற நல்ல கேரக்டர் இருக்குன்னா அந்த கேரக்டரை போதிப்பதன் வழியாக, கேரக்டரை வாழ்ந்து காட்டுவதன் வழியாக அதை என்னிடமிருந்து பிறருக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாவற்றையும் தான் குறிக்கும். இது பணம் என்கிற அது சுருக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பணத்தையும் குறிக்கும், குணத்தையும் குறிக்கும், திறமையையும் குறிக்கும், ஆற்றலையும் குறிக்கும், நேரத்தையும் குறிக்கும். எதுவெல்லாம் பயன் தர தகுந்த வகையில் பிறருக்கு செலவு செய்ய முடியுமோ அவை அனைத்தையுமே அது குறிக்கும். உஸ்தாத், அடுத்து அனிதாங்கிறவங்க கேட்குறாங்க, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவன் வந்து நல்லவன் இல்லை, ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதை எடுத்து கேட்குறவன் அதுக்கு எதிராக போராடுறவன் தான் நல்லவன் சொல்லி சொன்னீங்க. அது வந்து அடுத்தவங்களோட ப்ரைவசிக்குள்ளே போகிற மாதிரி ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தவங்களுடைய ப்ரைவேசிக்குள்ளே எதுக்கு போகிறீங்க? போகிறதா ஆகாதுன்னா போகிற மாதிரி தான் இருக்குது. எதுக்கு போகிறீங்க? அடுத்தவங்களை வந்து அவமானப்படுத்த போகிறீங்களா? அடுத்தவங்களை வந்து அசிங்கப்படுத்தி ஊர் உலகத்துக்கு அதுக்கு போகிறீங்களா? அல்லது அவங்கள ஒரு தவறிலிருந்து மீட்டெடுத்து அவங்களுக்கு நன்மை செய்ய போகிறீங்களா? அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறது வந்து அவங்களுக்கு ப்ரைவேசிக்குள்ளே போய் தான் செய்ய முடியும்னா ப்ரைவேசிக்குள்ளே போய் தான் செஞ்சாகணும். இல்லை, இப்போ உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் எப்படி செய்வீங்க? உங்கள் பிள்ளை ஒரு தப்பு செய்யுது, உங்கள் பிள்ளையினுடைய தவிர, உங்கள் சகோதரனுடைய தவிர, உங்கள் குடும்பத்தில் நடக்கிற ஒரு கணவன் மனைவி அது மாதிரியான குடும்ப உறவுகளுக்கு இடையில் தப்பு நடக்குது. அப்போ ப்ரைவேசி அப்படின்னு பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? என் பிள்ளைல, என் அத்தால, என் தம்பியில், என் அப்பால அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் பொது வெளியில் வெளிப்படுத்தாமல் வீட்டுக்குள்ளே வச்சு, ரூமுக்குள்ளே வச்சு இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சரி பண்ணி எப்படியாவது நம்ம பிள்ளை அதுலேருந்து வந்துடணும். பையன் வந்து சிகரெட் குடிக்கிறான்னு தெரியுது, அல்லது ஒரு தப்பான நண்பர்களோடு சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அக்கறையோடு போய் அதிலிருந்து மீட்டெடுப்பீங்கள்ல. இந்த அக்கறை எல்லார் விஷயத்துலையும் காட்டுங்க, அவ்வளோதான். இந்த அக்கறை உங்கள் குடும்பத்தோடு, உங்களோட, உங்கள் நண்பர்களோட அல்லது உங்கள் உறவுகளோடு சுருக்கிக்காதீங்க.
அந்த அக்கறையினுடைய வட்டத்தை அதிகப்படுத்துங்க. அப்போ தான் உலகம் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாருமே எனக்கு என்னன்னு இருந்துட்டா அப்போ ஊருக்குள்ளே எல்லாரும் நாசமாக போவாங்களே, அப்போ உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? அப்படி ஒருவேளை நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்கன்னா உங்களை ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு சக மனிதனாக பார்க்க முடியுமா? யார் வேணாலும் எப்படி கண்ணு தெரியாது ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு, அவர் அங்கிட்டு போய் ஒரு குழியில் விழுந்துற போகிற வாய்ப்பு இருக்குது, பரவாயில்ல, அது அவருடைய பிரைவேசி அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இதை உலகம் ஒத்துக்குமா? அதைத்தான் நம்ம அதை கண்டிக்கிறோம். அதனால் தவறை கண்டிப்பதில் எதை கவனிக்கணும்னு கேட்டால், ஒரு தனிநபருடைய தவறு இருக்கிறது அப்படின்னா அந்த தனிநபருடைய தவறை தனிப்பட்ட முறையில் கண்டிங்க. அது சமூகத்தை பாதிக்கலை, அது பொதுவெளியில் உள்ள பிரச்சனை இல்லை, அவருக்கும் அவரது இறைவனுக்கும் உண்டான ஒரு தனிப்பாவம் அப்படின்னா அதை சீர்திருத்தம் பண்ண போகும்போது அவருடைய கண்ணியம் குறைவுபடாத வகையில், பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தாத வகையில் அவர் எப்படி ரகசியமாக அந்த பிழையை செஞ்சாரோ நீங்களும் அப்படி ரகசியமாக அந்த சீர்திருத்தத்தை மேற்கொள்ளுங்க. உஸ்தாத், இதே வீடியோ சம்மந்தமாக இன்னொரு கேள்வி வந்திருக்கு. மித்ரன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, அப்போ நம்ம தவறு செய்கிறாங்கன்னு கண்டிக்க போகிற ஆளுங்க வந்துட்டு நம்மளோட வலியவர்களாக இருந்தால் நம்ம அப்போ பாதிக்கப்பட மாட்டோமா அவங்களால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த விஷயத்துக்கு இதை ஒரு 3 வகையாக அணுக வேண்டியது இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டால், தீமைகளுக்கு எதிராக நம்ம களத்துக்கு வரும் பொழுது நம்மளை விட பெரிய ஆற்றல் படைத்தவங்களா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட இறைவன் பெரும் ஆற்றல் படைச்சவன், அந்த மன உணர்வு நமக்கு வேணும். நபிகளார் கூட சொல்லுவாங்க, அஃலலுல் ஜிஹாதி மன் கால கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர். அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னாடி உண்மையை பேசுறது போராட்டத்தில் ஜிஹாதில் ஆகச்சிறந்ததுங்கிறாங்க. அப்போ இந்த ஒரு அரசன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற எவ்வளோ பெரிய உயர்ந்த அதிகாரத்தில் உள்ளவன், நம்மளை விட வலிமையானவன் தானே, அவனாக இருந்தாலும் நீ காம்ப்ரமைஸ் ஆகாத, நீ நில்லு, போராடு, அதுக்காக வேண்டி என்ன இழப்பு வந்தாலும் நீ தாங்கிக்க, கொல்லப்பட்டால் கூட நீ ஏற்றுக்கப்பான்னு இஸ்லாம். அதனால் முதல் நிலை என்னன்னு கேட்டால், நீங்கள் பெரியவன் மேலே கீழே பெரியவன்லாம் ஒன்றும் இல்லாமல் இறைவனுடைய உதவி வந்துச்சுன்னா ஒன்றும் இருக்காது. பெரும் யானைப்படையை இப்போ திரட்டிக்கிட்டு ஆபிரகாம் அண்ணன் வந்தான், ஆனால் அற்பமான ஒரு பறவைகளை வச்சு அழித்து நாசமாக்கணான்ற வரலாறு கூடான்னு சொல்லுதா இல்லையா? இந்த மாதிரி எத்தனை செய்திகள் நம்ம பார்க்குறோம். அதனால் எவ்வளோ பெரிய வலிவனாக இருந்தாலும் நீங்கள் போராடணும் என்பது இது முதல் நிலை. ஒன்று இல்லை, அதை அந்த அளவுக்கு நமக்கு முடியலை, சில நேரங்கள் அப்படி இருக்கும். சில பேர் அந்த வேலையை செய்வாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிற்க முடியலை, உங்கள் முகத்தை காட்ட முடியலை, நீங்கள் ஃபைட் பண்ண முடியலை அப்படியா, பரவாயில்ல விடுங்க, யாராவது செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய குரலை அங்கீகரிக்கிற மாதிரி ஏதாவது அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும், பேக்ரவுண்டில் என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க. அதன் வழியாக அந்த பெரும் பணியில் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். இல்லை அதுவும் வாய்ப்பு இல்லைங்க, தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் தொலைச்சி போடுவானுவா, நம்ம தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், பின்னாடி உட்காந்து பேப்பர் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருவோம், தெரிஞ்சது தூக்கி வச்சிருவான் அப்படின்னு உங்களுக்கு பயம் இருக்கா? அப்படியும் இருக்கும். 3வது ஒரு கட்டம் இருக்கிறது. அது என்ன 3வது கட்டம் அப்படின்னா, வேறு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப மோசமானது, இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடாது, இதெல்லாம் உலகத்தில் நீக்கப்படணும், ஆனால் என்னால் போராடுற சக்தி இல்லையே, ஆற்றல் இல்லையே அப்படின்னு அந்த காரியத்தை வெறுத்து அதற்கு விலகி நிற்கணும். அதை அக்செப்ட் பண்ணிடக்கூடாது. நடக்கிறது நடக்கத்தான் செய்யும்பா அப்படி சொல்லிடக்கூடாது. நடக்க எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் தீமை தான்ப்பா, தப்பு தான்ப்பா, இது ஏற்றுக்கவே முடியாது. மனதளவில் நீங்கள் வெளியில் பேச முடியாது உங்களால், மனதளவில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உரமேற்றிக் கொள்ளுங்கள். ஒரு பெரும் பாவம் நடக்குது, ஒரு பெரும் அநியாயம் நடக்குது, பெரிய தீமை நடக்குது, எப்படியாவது இந்த தீமை இந்த உலகத்தை விட்டு நீங்கணுமே, மனிதர்கள் ஒரு நேர்மையின் பக்கம் வரணுமே, இறை வழிகாட்டுதலுக்குள்ளே தங்களை இணைச்சிக்கணுமே அப்படின்னு உங்கள் மனதளவில் அதற்கான ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு இந்த தீமைகளுக்கு எதிரான வெறுப்புணர்வோடு நீங்கள் வாழ்ந்தால் இது ஒரு ஈமானில் இறை நம்பிக்கையில் கடைசி நிலைதான். ஆனால் இந்த கடைசி நிலையும் இஸ்லாம் இருக்கிறது. உஸ்தாத், அடுத்து நம்ம போடுற குரானிக் ரிமைண்டர்ஸில் இந்த வசனம் வேற ஒரு விஷயத்துக்காக இறக்கப்பட்டது, அதை நீங்கள் வேற ஒரு விஷயத்துலேருந்து எடுத்துக்க சொல்லி அதில் படிப்பினை நீங்கள் சொல்லித்தரீங்க, அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குரானு அருளப்பட்டது ஒரு நோக்கத்துக்கு, ஒரு காரணத்துக்கு. மொத்த குரானுமே இப்படி தான் இருக்கும். நம்ம குறிப்பிடுற வசனங்கள் மட்டும் இல்லை, மொத்தமாக குரானில் இருக்கிற எல்லா வசனங்களுமே அன்றைக்கு ஏதோ ஒரு சூழலுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக அருளப்பட்டது தான். ஆனால் அது அன்றையோடு முடிஞ்சு போயிடுச்சு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா குரானாகவே நம்ம நம்பலைன்னு அர்த்தம். குரான் என்பதோ அன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முந்தின அந்த ரசூல்லா வாழ்ந்த சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துக்காக அருளப்பட்டதல்ல, அந்த காலகட்டத்தில் அருளப்பட்டது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அருளப்பட்டது, ஆனால் அந்த காலகட்டத்துக்காக மட்டும் அருளப்பட்டதல்ல, மொத்த கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மனித குலத்தின் வழிகாட்டுதலுக்காக. அப்படின்னா அன்றைக்கு அந்த விஷயத்துக்கு பொருந்துனது இன்றைக்கு இந்த விஷயத்துக்கு பொருந்தும், நாளைக்கு வேறு விஷயத்துக்கு பொருந்தும், நாளை மறுநாள் இன்னொரு விஷயத்துக்கு பொருந்தும். ஒரே வசனம் 100 இடங்களுக்கு பொருந்தும். அப்படின்னா அதிலிருந்து கிடைக்கிற விஷயம் அதிலிருந்து கிடைக்குதான்னு நீங்கள் பார்க்கணும்.
நாம என்ன வசனத்திலிருந்து அந்த கருத்தை சொல்கிறோமோ அந்த வசனத்தில் அந்த கருத்து இருக்கிறதா அப்படி நீங்கள் பார்க்கணுமே தவிர இது அந்த விஷயத்துக்கு அதுக்குள்ளே இறக்கப்பட்டுச்சு அதை கொண்டு போய் நீங்கள் வேறு எதுக்கு சொருவு எதுக்கு வேணாலும் சொருவுங்க, நீங்கள் தப்பு கிடையாது. ஆனால் அதிலிருந்து சொருக முடியுதா அது வலிந்து கருத்து திரிக்கப்படுகிறதா, அதில் இல்லாத கருத்தை நாமளாக உருவாக்கி இப்படி தான் அப்படி சொல்லுது அப்படி தான் சொல்லுதுன்னு குரானுக்கு மேலே நாம் இப்போ மேல் பூச்சி போடுறோமா அல்லது குரானிலிருந்து எடுக்கிறோமான்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா குரான் அகில உலகத்திற்குமான வழிகாட்டின்னு சொல்லுகிறது. தூதர் வந்து மொத்த மனித குலத்திற்குமான ரஹமத்துல்லில் ஆலமீன் அப்படின்னு குரான் பேசுது. அப்படின்னா இப்போ இன்னைக்கு நம்ம காலத்துக்கு என்ன தேவையோ அது பேசணும் தானே. தப்பத்தியதா அபீலஹபிம் தப்பு, நான் அபூலகமுடைய கரங்கள் நாசமடையட்டும் அபூலகமும் நாசமாயிட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது எதுக்கு ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கா நீங்கள்? அதுக்கு தான் அல்லாஹ் பேசுகிறான். இது உங்களோட சம்மந்தப்படலைன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட சம்மந்தப்பட்டிருக்குது அந்த வசனம், அந்த அத்தியாயம், அதன் பின்னணி. அன்னைக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு, அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நேரடியாக உங்களுக்கு அந்த காரணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மறைமுகமாக அந்த காரணங்களில் பல காரணங்கள் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கலாம். அப்போ நீங்கள் உங்களோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும், எனக்கு இது என்ன, என் வாழ்க்கைக்கு இது என்ன சொல்ல வருது, அப்படி பார்த்து அதிலிருந்து ஒரு பாடத்தை புதிதாக பெற்றுக்கொள்ளணும். அது அருளப்பட்டதற்கான பின்னணியும் இன்னைக்கு இருக்கிற பின்னணியும் ஒன்றா இருக்காது. அப்படி புரிஞ்சால் தான் குரானாக புரிந்ததாக அர்த்தம். அதில் இப்படி தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்காததுனால தான் குரான் மூட்டை கட்டி வைக்கப்பட்டுருச்சு. அப்படியெல்லாம் பார்க்காதனால தான் குரானுங்கிறது இப்போ நம்ம தொழுகைக்கு குரானு, நோம்புக்கு குரானு, ஜக்காத்துக்கு குரானு, ஹஜ்ஜுக்கு குரானு, இது மாதிரி சில சடங்குகளுக்கு குரானு, அதை தாண்டி வாழ்வுக்கும் குரானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி ஆக்கப்பட்டதன் பின்னணியில் என்னன்னு கேட்டால் அது அதுக்கு அப்படின்னு சொன்னதான். எனவே நம்ம அப்படி சொல்லக்கூடாது. வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் தான் குரான். அதிலிருந்து நாம் இப்போ நீங்கள் வந்து என்ன பாருங்கன்னு கேட்டால் உங்கள்ட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் நாம் பிழையாக சொல்லலாம். நம்ம சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும், 100% பெர்ஃபெக்டாக நான் பொருத்தமாக தான் சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. மனிதர்கள் நம்ம பிழைகளுக்கு உட்பட்டவர்கள் தான், பிழையாக சொல்லுவோம். பிழையை சரியான முறையில் புரிந்து நமக்கு சுட்டி காட்டுங்க. இந்த வசனத்தில் அந்த கருத்து வரலையே, அதுக்கு நேர் எதிரான அர்த்தம்லாம் அதுக்கு பின்னாடி இருக்குது, நீங்கள் இந்த கோணத்தில் சிந்திச்சு பாருங்கள் என்று நீங்கள் எங்களுக்கு பிழைகளை சுட்டி காட்டினால் உண்மையிலே சந்தோஷத்தோடு அதை வரவேற்போம். அதை நாங்கள் திருத்தி கொண்டு சரி செய்வோங்கிறத உங்களுக்கு வாக்குறுதியாக சொல்லிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கேட்ட எல்லா கேள்விக்கும் சிறப்பாக பதிலளிச்சிருக்கீங்க உஸ்தாத். இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் உங்கள் கமெண்ட்ஸுகளுக்கும் பதிலளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய குரான் காலேஜ் வீடியோஸுக்கு கீழே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய டவுட்டுகளை கமெண்ட்ஸாக இன்ஷா அல்லாஹ் போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.